வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம வெங்காய கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சமாக ஆயில் பேனில் விடுங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணுங்கள். இந்த வெங்காயத்தை நல்லா ஃபர்ஸ்ட் வதக்கிக்கலாம். இந்த சட்னிக்கு நான் பச்சை மிளகாய் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட யூஸ் பண்ணலாம். இங்கே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததான் நம்ம மல்லி இலையை சேர்த்துக்கலாம். இது ஒரு கட்டு மல்லி இலை. இந்த இலை நல்லா சுருண்டு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதோ நம்ம போட்ட மல்லி இலையெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததா இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக ஒரு 1/4 மூடி தேங்காய். தேங்காய் போட்டதும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் தேங்காய் நல்லா வறுபடும். இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதை மிக்சிக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். இது கொஞ்சமாக தண்ணி விட்டு துவையல் மாதிரி அரைச்சாலும் சரி, இல்லை கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி விட்டு சட்னி மாதிரி அரைச்சாலும் சரி. இதோ ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக தாளிப்பு. கொஞ்சமா ஆயில் விடுங்க. இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடிக்கட்டும், உளுந்தும் கலர் மாறட்டும். கடுகு இங்க சூப்பரா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணுங்க. இந்த சூட்ல கருவேப்பிலை நல்லா வதங்கிடும். இதோ தாளிப்பு ரெடி. சட்னியோட ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட வெங்காய கொத்தமல்லி சட்னி இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். அண்ட் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததாக நம்ம புதினா துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஆயில் பேனில் விடுங்க. 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லைட்டாக வதக்கிக்கலாம். இதோட ஒரு 2 இல்லைன்னா 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக வதக்கிக்கோங்க. இந்த உளுந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காயை கட் பண்ணி போடுங்க. இப்போ இந்த தேங்காவை நம்ம நல்லா வதக்கணும். இதோட நம்ம ஒரு கட்டு புதினா சேர்க்க போகிறோம். இலையை மட்டும் தனியாக எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு இதோட ஆட் பண்ணுங்க. இதோ புதினாவை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். இதோட ஒரு 4 இல்லைன்னா 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்க ஆரம்பிங்க. அந்த இலையெல்லாம் நல்லா சுருங்கி வரணும். புதினா வதங்கவே இந்த தேங்காயும் சேர்ந்து நல்லா வதங்கிரும். நல்லா சுருங்குற அளவுக்கு வதக்கணும். இது பாருங்க நல்லா சுருங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு அது ஆறுனதும் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சாச்சு. அடுத்ததாக பேனில் கொஞ்சமாக ஆயில் விடுங்க. இதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேருங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும், உளுந்து லைட்டா ப்ரௌன் ஆகட்டும். அடுத்ததா கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற சட்னியை இதோட ஆட் பண்ணிக்கலாம்.
இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா சுருள வதக்கிடுங்க. உங்க துவையல் சூப்பரா ரெடி ஆயிடும். இதை நீங்க கொஞ்சமா தண்ணி விட்டு கொதிக்க வச்சீங்கன்னா உங்களுக்கு சட்னியும் சூப்பரா ரெடி ஆயிடும். இதோ உங்க துவையல் ரெடி. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது நிலக்கடலை சட்னி. கொஞ்சமா ஆயில் பேன்ல விடுங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துக்கோங்க. இதை இப்போ அந்த ஆயில்ல வறுத்தெடுக்கலாம். இதோ கடலை நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா வறுபட்டுருச்சு. இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிருங்க. அடுத்ததா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா வதக்குங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததா நம்ம சேர்க்க போறது பச்சை மிளகாய். 1 இல்லைன்னா 2 பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு புளியும் இதோட ஆட் பண்ணுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை எவ்வளவு தூரம் வதக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சட்னியோட டேஸ்ட் டிஃபர் ஆகும். இங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததா எல்லாத்தையும் மிக்சியில போட்டு அரைக்க வேண்டியதான் பாக்கி. தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மையா அரைச்சுக்கோங்க. இதோட இப்போ தேவையான அளவு உப்பையும் சேர்த்து அரைச்சுக்கோங்க. இதோ ரொம்ப 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 ருசியான கிரவுண்ட்நட் சட்னி ரெடி. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா நம்ம கொஞ்சம் வித்தியாசமான கார சட்னி செய்யலாம். கொஞ்சம் ஆயில் பேன்ல விட. அடுத்ததா நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணுங்க. அதில் 3/4 வாசி மட்டும் இப்போ யூஸ் பண்ணுங்க. அந்த 1/4 வாசியை எடுத்து வைங்க, பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதை நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்குமே வதக்கிக்கலாம். எவ்வளோ தூரம் வதக்குறீங்களோ அவ்வளோ தூரம் சட்னி நல்லாயிருக்கும். இதோ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்ததாக இதில் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 2 இல்லைன்னா 3 காஞ்ச மிளகாய். இதோட ஒரு 2 தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளியும் மசிய வதங்கணும். ஸோ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுங்கள். சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். இதோட ஒரு சின்ன துண்டு புளியும் ஆட் பண்ணிக்கலாம். இதோ இது சூப்பராக மசிய வெந்துருச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றுங்க. தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இதோ வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக பேனில் கொஞ்சமாக ஆயில் விடுங்க. இதில் கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணுங்கள். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து. கடுகு வெடிக்கட்டும். உளுந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம மீதம் வச்சிருக்கிற அந்த வெங்காயத்தை இதோட சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை. அண்ட் ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட். கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணுங்கள். ஒரு 1/4 கப் அளவுக்கு. இதை இப்போ நம்ம சுண்ட வத்த விடணும்.
கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, மூடி போடுங்க. நல்லா வேகட்டும் அண்ட் நல்லா வத்தி வரணும், எண்ணெய் கக்கிட்டு வரணும். அது வரைக்கும் நீங்கள் இதை வேக வைக்கணும். இதோ ஓரெல்லாம் நல்லா எண்ணெய் விட்டுருச்சு. ஸோ நம்மளோட கார சட்னியும் இங்கே ரெடி. அடுத்ததாக நம்ம எல்லார் வீட்லேயும் காமனாக செய்கிற தக்காளி சட்னி. கொஞ்சமாக ஆயில் பேனில் விடுங்க. இதில் ஒரு ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா வறுபடட்டும். தக்காளி சட்னியில் உளுந்தும் கடலைப்பருப்பும் சேர்க்காம கூட கண்டிப்பாக செய்யலாம். இது சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கணும். அண்ட் நான் இங்கே பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணலாம். இந்த தக்காளி சட்னியை பொறுத்த வரைக்கும் வெங்காயமும் தக்காளியும் எந்த அளவுக்கு நீங்கள் வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் டிஃபர் ஆகும். நல்லா வதக்குனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 2 இல்லைனா 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இங்கே நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததான் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணுங்க. யூஸ்வலாக தக்காளி சட்னிக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா 2 பெரிய தக்காளி ஆட் பண்ணுங்கள். அப்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு மேபி டிஃபர் ஆகலாம். இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிங்கன்னா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்க ஆரம்பிக்கும். ஸோ பொறுமையாக வதக்குங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதை எவ்வளோ நேரம் வதக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் வதக்குங்க. அவசரத்துக்கு சட்னி அரைச்சிங்கன்னா கொஞ்சம் முன்னாடி எடுங்க. இல்லைனா பொறுமையாக நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குனீங்கன்னா சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம தாளிக்க போகிறோம். ஆயிலில் கடுகு உளுத்தம் பருப்பு சேருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன். கடுகு நல்லா வெடிக்கட்டும் அண்ட் உளுந்தும் கலர் மாறட்டும். கடுகு சூப்பராக வெடிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை நல்லா ட்ரையாக வதக்கிக்கோங்க. அப்போ தான் தாளிப்பு டேஸ்ட்டாக இருக்கும். இதோ தாளிப்பு ரெடி. இதை சட்னியோட ஆட் பண்ணுங்கள். அடுத்ததாக அவசரத்துக்கு உதவுற எல்லாருக்கும் பிடிச்ச தேங்காய் சட்னி. யூஸ்வலாக நம்ம நிறைய விதமாக தேங்காய் சட்னி அரைப்போம். நான் இங்கே பேசிக்கான தேங்காய் சட்னி தான் சொல்ல போகிறேன். ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. இதோட 1 இல்லைனா 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுங்க. இதோட ஒரு கையளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இங்கே இஞ்சியோ பூண்டோ ஆட் பண்ணல. பட் ஒரு சின்ன துண்டு இஞ்சியோ ஒரு 2 பல் பூண்டோ சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சட்னி. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா மையம் அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. அடுத்ததான் நம்ம தாளிச்சிடலாம். கொஞ்சமாக ஆயில் விடுங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணுங்கள். கடுகு வெடிக்கட்டும். அதே மாதிரி உளுந்தும் கலர் சேஞ்ச் ஆகட்டும். ஃபைனலாக கருவேப்பிலை. தாளிப்பு ரெடி. தேங்காய் சட்னியோட சேர்த்தலாம். அண்ட் இங்கே சட்னியும் ரெடி. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். அண்ட் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.